டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் இன்று அர்டிகேரியா என்று சொல்லக்கூடிய அரிப்பு தடிப்பை பற்றி பார்க்கலாம். இந்த அர்டிகேரியா யாருக்கு வரும், எதனால் வரும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். குழந்தைங்களுக்கு வரலாம், பெரியவங்களுக்கு வரலாம், ஆண்கள் பெண்கள் வித்தியாசமின்றி இந்த அர்டிகேரியா அரிப்பு தடிப்பு ஏற்படும். என்ன காரணத்தினால இந்த அரிப்பு தடிப்பு ஏற்படும்? இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திடீர்னு உடம்பில் எந்த பகுதியில் வேணாலும் திடீர்னு பார்த்திங்கன்னு சொன்னால் தடிப்பு ஏற்படும். அந்த தடிப்பை லேசாக நம்ம சொரியும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் அரிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சொரியிறது மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். மருந்து நான் ஒன்றும் எடுக்கலை, எப்பவும் சாப்பிட்ற உணவு தான் நான் சாப்பிட்றேன், எந்த காரணமும் இல்லாமல் எனக்கு திடீர்னு வருது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. அரிப்பு தடிப்பு வந்தால் நிறைய காரணங்கள். முதல்ல உணவு ஒவ்வாமை ஏற்பட்டால் நமக்கு இந்த அரிப்பு தடிப்பு வரலாம். யாருக்கு ஏற்படும்? யாருக்கு வேணாலும் ஏற்படும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிகமான புளிப்பு எடுப்பாங்க. இந்த புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் கூட அரிப்பு ஏற்படலாம். அதே போல் கசப்பு சுவை அதிகமானாலும் இந்த அரிப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உணவில் குறிப்பாக காய்கறியில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்குதும்பாங்க, அதே போல் மொச்சக்கொட்டை சாப்பிட்டா அரிக்குதும்பாங்க, தட்டைப்பயிர் பயன்படுத்தினா அரிப்பு வருது அப்படிம்பாங்க. ஒரு சிலருக்கு மீன் சாப்பிட்டா அரிப்பு வருது, ஒரு சிலருக்கு ராட்டு நான் சாப்பிட்டா எனக்கு அரிப்பு வருது, ஒரு சிலருக்கு கோழிக்கறி சாப்பிட்டா கூட எனக்கு அரிப்பு வருதும்பாங்க. இப்படி நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க. ஒரு சிலருக்கு மருந்து மாத்திரை ஒவ்வாமையினால் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுநீரகத்தில் தொற்று இருந்தால், நீரில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பாக்டீரியா கிருமி அல்லது வைரஸ் கிருமி ஏதாவது இருந்ததுன்னா அதன் காரணமாக கூட உடம்பில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் தடிப்பு ஏற்படும், அரிப்பு ஏற்படும். மிக முக்கியமான ஒரு காரணம் சர்க்கரை நோய். சர்க்கரை நோயினுடைய தீவிரத்தில் ஆரம்ப நிலையிலையும் பார்த்திங்கன்னா அரிப்பு தடிப்பு வரும். அவங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்கும். சுகர் பார்க்கும் பொழுது நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும். 130 140 தான் இருக்குது எனக்கு, சாப்பிட்ட பிறகு நான் சர்க்கரையினுடைய அளவை பார்த்தா, ஆனாலும் எனக்கு வருதும்பாங்க. உள்ளுக்குள்ளே 10 மில்லிகிராம் நமக்கு கூடினாலும் இந்த அரிப்பு தடிப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். அதே போல் ஏதாவது பூச்சி கடித்தா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் எத்தனையோ இருக்குது, கொசு கடித்தாலும் அலர்ஜி ஏற்படும். அதே போல் வண்டு, ஏதாவது வண்டு பறந்துக்கிட்டு இருக்கிற வண்டு கடித்தா கூட அந்த விஷத்தன்மை உடம்புல பரவி அதன் மூலமாக ஏற்படலாம். அல்லது ஃபங்கஸ் கிருமி, பூஞ்சை நோய் கிருமிம்பாங்க, அந்த கிருமியினுடைய தொற்று ஏற்பட்டாலும் நமக்கு இந்த அரிப்பு தடிப்பு ஏற்படும். இப்படி நிறைய காரணங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது வீட்டில் இருக்கும்போதே வருது, பக்கத்தில் ஆஸ்பத்திரி இல்லை, டாக்டர்கிட்ட போக முடியல, ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா உடனடியாக அந்த அரிப்பு தடிப்பை நம்ம நிறுத்தணும். அதை திரும்ப வராமல் தடுக்கணும். அப்படின்னு சொன்னால் சமையல் அறையில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருள் மிளகு. அந்த மிளகு அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. மிளகு நஞ்சு முறிவு உணவுப் பொருள், மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருள். அதனால தான் அந்த 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம். ஏன் அப்படி சொன்னாங்க? பகைவர், நமக்கு பிடிக்காதவர்கள் ஏதாவது விஷம் உணவில் வைத்தால் கூட அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் அந்த மிளகுக்கு இருக்கிறது. அந்த மிளகு என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 மிளகு 10 மிளகு எடுத்து ஒரு வெத்தலை எடுத்து அந்த வெத்தலையில் வச்சு மடித்து சாப்பிட சொல்லுவாங்க. அடுத்தது சுக்கு மிளகு திப்பிலி, திரிகடுகுன்னு சொல்லுவாங்க. அந்த திரிகடுகு சூரணத்தை 1/2 கிராமிலேருந்து 1 கிராமிலேருந்து 2 கிராம் வரை எடுத்து தேனில் கலந்து வயதுக்கு தக்கவாறு கொடுப்பாங்க. அடுத்தது மிளகு அருகம்புல் கஷாயம், இதை கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. அல்லது ஒரு வெத்தலை, 10 வேப்ப இலை, 10 துளசி இலை, 10 மிளகு, 10 குப்பைமேனி இலை, இதையெல்லாம் மடித்து பீடா மாதிரி வாயில் போட்டு மென்று சாப்பிட கொடுப்பாங்க. இந்த அரிப்பு தடிப்பு எங்கே போச்சுன்னே தெரியாது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.